உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. எங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மளை தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்ர சனியின் உக்கிர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு உயிருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை. காரணம் என்னன்னா, சனி உங்களுக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ண போறார். 5ஆம் இடத்துல இருந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆலையிடு. சனியை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3, 4 கூடையவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 3 என்பது முயற்சி, 3 என்பது உடன் பிறந்தவர்கள், 3ஆம் இடம் என்பது என்ன சொல்றது, உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். இந்த 3 கூடையவர் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உங்களுக்கு 3ங்கிறது என்ன? 3ங்கிறதே ஒரு மறைவு ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். 3 கூடையவன் ஒரு பாவி என்று அழைக்கப்படுகிறான். ஜோதிட சாஸ்திரத்திலே 3 கூடையவன், 6 கூடையவன், 8 கூடையவன், 12 கூடையவன், இவர்கள் எல்லாம் பாவிகள் என்று அழைக்கிறோம். அப்போ இந்த 3 கூடையவனை விட 6 அதிகம் கெடுக்கும், 6ஐ விட 8 அதிகம் கெடுக்கும், 8ஐ விட 12 அதிகம் கெடுக்கும் என்பதுதான் சாஸ்திரம். அப்படி இருக்கும்போது இந்த 3 கூடையவன் 5ஆம் வீட்டில் இருந்து அவர் மறையும் பொழுது, எப்படி அவர் மறையும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், 3 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது உடன் பிறந்தவர்களோட அன்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்களோட அன்பு ஏற்படும். மிக முக்கியமான விஷயமே நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். எது உங்களை தடை செய்ததோ அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். இதெல்லாம் 3 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது ஏற்படக்கூடியது. அதே நேரத்தில் 4 கூடையவனும் வக்கரமாகிறான். இங்கேதான் பிரச்சனை. 4ஆம் இடத்துல யாருங்க இருக்கா உங்களுக்கு? 4ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருவார் என்றால், பெயரை கெடுப்பார். பெயரை கெடுப்பதற்கான எல்லா வழிகளும் பண்ணுவார். இந்த ராகு பெயரை கெடுக்கிறதுனால என்ன ஏற்படுகிறது? 4 கூடையவன் வக்கரம் பெறுவதால் பெயர் கெட்டு போகிறது. நல்லதா சார் போயிட்டு இருந்தேன், எல்லாமே நல்லதா சார் இருந்தது. திடீர்னு என் ஒய்ஃப் சந்தேகப்படுறா, நான் யார் கூடயோ பழகிறதா சந்தேகப்படுறா. இதெல்லாம் இந்த 4 கூடையவன் வக்கரம் பெற்றா ஏற்படும். 4ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ். அதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கும் சொன்னேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா, ஒரு காதலின் கௌரவம் என்பது என்ன? ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உடைந்த இடத்துல என்ன வருது? சந்தேகம் வருகிறது. சந்தேகம் வந்த இடத்திலே சைத்தான் வருகிறான். சைத்தான் எங்கு வருகிறான்? சந்தேகம். அது நட்புக்குள்ள வந்தாலும் சரி சார், அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா போதும் சார். 4 என்பது என்ன? கற்பு. சார் சின்ன 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 விஷயங்களால உயர் பதவி கெட்டு போகும். உயர் பதவி, உயர் கல்வி போன்றவை சின்ன சின்ன விஷயங்களால கெட்டு போகிறது. எப்படி கெட்டு போகும்? சின்ன சின்ன விஷயங்களால எப்படி கெட்டு போகும்? ஒரே விஷயம்தான். சின்ன சின்ன விஷயங்களால கெட்டு போகிறது அப்படின்னா, சார் சமீபத்தில் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் எழுதியிருந்தார், நீங்கள் என்னங்க பரம குடிகாரர்னு போட்டிருக்கீங்க. நான் என்னை பார்த்தா குடிகார மாதிரியா இருக்கீங்க? அப்படி கிடையாதுங்க, பரம குடிக்காரன் அப்படிங்கிறது தான். பரம குடிகாரன் ஒரு கேப் விட்டாங்க, ஸ்பேஸ் வந்துருச்சு. அடப்பாவிலா சார், நம்ம மேனேஜருக்கு மட்டும் நம்ம அனுப்பும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், ஸ்பேஸ் வரும், எல்லாம் வரும். நமக்குன்னே வரும், நமக்குன்னே நடக்கும்.
ஸோ உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை. சமீபத்தில் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அவங்க பாஸ்ட்டு கேள்வி கேட்கிறார். பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு, என்ன ப்ரௌன் கலர் நாயை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? ப்ரௌன் கலர் நாயை ப்ரௌனின்னு கூப்பிடுறோம், கரெக்டு. அப்போ ஒயிட் கலர் நாயை ஒயிட்டின்னு கூப்பிடணும். வெள்ளை கலர் நாயை நம்ம வெள்ளின்னு தானே கூப்பிடணும். வெள்ளை கலர் நாயை நம்ம ஏன் ஒயிட்டின்னு கூப்பிடணும்? உனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் யாரா சொல்லித்தரா? என் அறிவுனே. இந்த சில நேரங்களில் மேனேஜர்கிட்ட நீங்கள் நியாயமாக கேட்பீங்க, ஆனால் அந்த ஆளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவரோட ஈகோ என்ன அப்படின்னா, நீங்கள் நியாயமாக கேட்பீங்க. இந்த கேள்வி பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கரெக்டு, ப்ரௌன் கலர் டாக நீங்கள் ப்ரௌனின்னு சொன்னால், வெள்ளை கலர் டாக நீங்கள் வெள்ளின்னு தான் சொல்லணும். வெள்ளை கலர் டாக நம்ம ஏன் ஒயிட்டின்னு சொல்கிறோம்? கரெக்டு தானே? ஆனால் இதே மாதிரி கம்பெனியில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், ஏன் பாஸ், நம்ம உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோமா? பாஸ் கோவம் வந்துடும். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீங்க. ஸோ 3-4 கூடையவர் இருக்கும் பொழுது பாஸ் கிட்ட கெட்ட பேர் ஏற்படும். சார், ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ப்ரமோஷன் கிடைக்காது சார். நன்னா புரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸ், யூனிவர்ஸோட பேசிக்ஸ் என்ன சொல்லுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் ப்ரமோஷன் கிடைக்காது. பாஸுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணால் ப்ரமோஷன் கிடைச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். 3-4 அவரே பார்த்துக்குவார். அதனால தான் ஒரு பாஸ். அவரே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவார். உங்கள் வேலை நீங்கள் பாஸை பார்த்துக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை. 3-4 கூடையவர் 5ஆம் வீட்டில் இருந்து வக்கரம் பெறும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி கிடைக்கும். பாஸ் கிட்ட கெட்ட பேர் ஏற்படும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கற்புல பிரச்சனை வரும். ஜாக்கிரதை ஜாபா. இது மட்டும்தான் நான் தைரியமாக சொல்கிறேன். நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சார், இதயத்தின் இடப்பக்கம் இளையத்தின் வலப்பக்கம் ஒன்றும் அவங்க உறவே தேவையில்லை சார். என்றைக்கு என் கற்புல பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்களை தப்பு நான் சொன்னேன். நான் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சதீஷ்னு ஒரு கேரக்டர் வருவான். அவங்க கூட பழகும் போதே உங்களுக்கு பிரச்சனை வருது. இவன் என் லைஃப்பில் இல்லாத வரைக்கும் எங்களுக்கு கௌரவமாக இருந்தது சார். இப்போ இவன் கூட சேர்ந்து என் பேரும் கெட்டு போச்சு சார். உங்களை யாருங்க சேர சொன்னா? 3-4 கூடையர் வக்கரம் பெறும் பொழுது விளையாட்டு பசங்களோட சேராதீங்க, பேர் கெட்டு போயிடும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்கு. இயற்கையிலேயே தெய்வ அருளும் மந்திர சித்தியும் அமானுஷ அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலும் பெற்ற ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா பெண் தெய்வம், உக்ரமான பெண் தெய்வத்தோட பேரருள் எப்போயுமே இருக்கும். அந்த ஆற்றல் அவங்க உள்ளாரே இருக்கும். ஆழ்மன சக்தி நிரம்ப பெற்றவங்க. ஆழ்மன சக்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா உள்ளுணர்வு. உள்ளுணர்வோட எல்லாராலும் இயல்பாக கனெக்ட் ஆக முடியாது. உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவான். அந்த ஒரு அற்புதமான அமைப்பு இயற்கையாகவே கொண்ட ராசிக்காரர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வச்சுருக்காங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியுடைய இந்த வக்ர பயிற்சி பலன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி எங்கேருந்து வக்ர பயிற்சி ஆறாரு? உங்களோட மனோஸ்தானம், யோகஸ்தானம்ன்ற 5ஆம் இடத்துலேருந்து வக்ர நிலைக்கு வர்றாரு. ஸோ எப்போயுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே வேறு யாரும் கிடையாது, அவங்களோட மனசு தான். எக்ஸ்ட்ரீமான மனக்குழப்பங்களும் சங்கடங்களும், நம்மளை இப்படி தப்பு சொல்லிட்டாங்களே அப்படின்ற அடுத்தவன்ட்டு தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கிற சங்கடங்கள் தான் உங்களோட சங்கடங்கள், உங்களோட பிரச்சனைகளாக இருந்துகிட்டு இருக்குது. உள்ளபடி மித்த எந்த பிரச்சனையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்கள யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. அப்படி குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்கிறீங்க. இன்னும் சொல்லணும்னா எல்லாத்துக்கும் செஞ்சு, அதாவது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு ஸ்டேஜில் அதுக்கான சரியான மரியாதை கிடைக்காம ஃபெட்டப் ஆகி வருத்தப்பட்டு சங்கடப்பட்டு அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுடைய பர்சனல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சங்கடத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டே இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி இப்போ மனோஸ்தானத்திலேருந்து வக்ர நிலைக்கு வரக்கூடிய சனி இன்னும் இந்த பிரச்சனையை கூட்டு வரா, உங்களை மனசு சங்கடத்தை சஞ்சலங்களை உருவாக்குவாரா அப்படின்னா சனியால் அது வர்றதில்லை, உங்கள் மனசால் வர்றது. மனம் அப்படின்றது சந்திரன் தான் உங்களுக்கு பிரச்சனை. சனி உங்கள் மனசை சரி பண்ணிங்கன்னா சந்திரன் சரியாகும். உங்கள் மனசை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா வழிபாடு தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை யாரை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நம்ம சேனல்லே நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இஷ்ட தெய்வ வழிபாடு, சித்தர் வழிபாடு, உங்களுக்கான சப்த கண்ணீர் வழிபாடு அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இது ஏற்கனவே அந்த வீடியோக்களில் நம்ம அதெல்லாம் விருச்சிக ராசி எல்லா ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை, உங்களோட சப்த கண்ணீர், உங்களுக்கான சப்த கண்ணியை, சித்தர்களை நீங்கள் வழிபடும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். அதை தாண்டி இப்போ இந்த சனியுடைய இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்னா இது நாள் வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் கடன் சார்ந்த விஷயங்களையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளையும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆக போகிறீங்க, எழுந்து உட்கார போகிறீங்க.
படுத்து செயல்பட முடியாத நிலையில் முடங்கி கிடந்த விருச்சிக ராசிகள் எழுந்து வரப்போகிறீங்க. எழுந்த பின்னாடியுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கான எல்லா விஷயமும் சுமூகமாக மாறிடுச்சா அப்படின்னா இல்லை. உங்களுக்கான வெற்றி பாதை வந்து வெற்றி பாதையில் நிறைய தடைக்கற்கள் இருக்குது. அதெல்லாம் உடச்சி தான் நீங்கள் மேலே ஏறி வர வேண்டியது இருக்குது. அதனால் வந்து உங்களோட பிரச்சனைன்னு முன்னாடி சொன்ன மாதிரி மனம் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களோட அதீத சிந்தனைகளும் அதீத யோசனைகளும் ஒரு செயலை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்குள்ளே தோணக்கூடியது சரியானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். உங்கள் எண்ணங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மதிப்பு கொடுத்து உங்கள் மனசில் முதல்ல பதிவாகிற விஷயத்த செயல்படுத்த ஆரம்பிங்க. இது விஷயம் சரியாக வருமா வராதான்றதில் அந்த யோசனையிலேயே உங்கள் காலம் தாமதமாகி உங்கள் வெற்றி தாமதமாகிட்டு இருக்கு. அதை நிப்பாட்டிட்டு நீங்கள் எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு ஓட ஆரம்பிங்க. நீங்கள் பிரச்சனையை கண்டு பயப்படுற நபர் கிடையாது. இருந்தாலும் தேவையில்லாமல் சிந்தனைக்கு அதிக நேரம் கொடுத்து செயலை வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க. திரைப்படங்களோட சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலகின் உயர்ந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மை. அதனால் வந்து செயலில் இறங்க. உங்களுக்கு அதுக்கான காலகட்டமாக தான் அந்த சனியோட வக்ர காலம் இருக்க போகுது. அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய ஹாப்பினஸும் உங்களுடைய குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுலையும் சரி, உங்களுக்கு வந்து மன நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பான முறையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடன் விஷயங்கள் பிரச்சனைகளாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து தீர்ந்து நீங்கள் மன நிம்மதி அடையக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி வரப்போகுதுன்றது உலக அதிசயம். அதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த சனியுடைய வக்ரப்பயிற்சி காலம் இருக்க போகுது. ரொம்ப நிதானமாக சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. எப்பயுமே உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் கோடியாக உங்களுக்கு வந்தாலும் வந்து அதுக்கேற்ற செலவு நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க. அது வந்து பிழை கிடையாது. சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு தான். நல்லபடியாக சம்பாதிங்க, நல்லா செலவு பண்ணுங்கள். வரவும் செலவும் இணையாக இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பையும் இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய சனியுடைய வக்ர காலம் உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பொருளாதாரம் இனி வேறு காலங்களில் இந்த 138 நாட்கள் மட்டும் கிடையாது, இந்த 138 நாட்களில் வரக்கூடிய நல்ல விஷயங்களால் உங்கள் வாழ்க்கை முழுமைக்குமே பொருளாதாரத்தில் ஒரு தண்ணீர் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். திருமண தடை, காதல் சிக்கல்களில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கும் காதல் கைகூடி வர்றதுக்கும், அதை தாண்டி உங்களுடைய வாழ்வினையர் உங்களுக்கான வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உங்களோட வாழ்வினையருக்கு அவங்களோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு பக்கபலமாக இருக்க போகிறீங்க. ஒருத்தரோட வெற்றிக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து தரம் உயர்த்திக்க போகிறீங்க. அப்படி ஒரு அப்படியான அதுக்கெல்லாம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சனியோட வக்ரப்பயிற்சி காலம் இருக்க போகுது. இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குரு அருள் இருக்குது. குரு அருள் இருக்கவங்க எதை பற்றியும் கலங்க வேண்டியதில்லை. எந்த அசுபர்களோட நிலைகளை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சனி வக்ரத்தில் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கார். குரு வந்து உங்களுக்கு யோகர். குரு உங்களுக்கு 8ல் மறைஞ்சாலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. 12ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்கும்போது கண்டிப்பான முறையில் சுப விரயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். சுப விரயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா நமக்கு முதல் பணம் வரணும். பணம் வந்தால் தான் செய்ய முடியும். இப்போ காலத்தின் கட்டாயமாக வீடு மனை வாங்குறது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடத்துறது, இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு சரியான ஒரு காலமாக இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது அப்படின்றத நான் வந்து உறுதிப்பட சொல்லிட்டேன். விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எப்போதுமே வேலை, எப்போதுமே ஒரு குடும்ப பொறுப்பு, தலைக்கு மேல 1000 பாரங்களை சுமந்து வாழ்க்கையை நடத்துவது, இந்த மாதிரிலாம் அதிகப்படியான ஒரு பொறுப்புகளை சுமந்து கொண்டு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய பாசத்தை இப்பதான் நீங்க எதிர்நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரம். எப்போ நீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழணும், நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை விட்டு நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பதிவை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே இந்த விருச்சிக ராசி என்பர்களை நம்ம சொல்லும் போதே நமக்கே கொஞ்சம் மனம் கனமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொறுப்புகளையும் நிறைய ஒரு வாழ்க்கையில ஒரு பாரத்தையும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு மெழுகாக தேய்த்து கொண்ட நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவர்களினுடைய வாழ்க்கை பாடங்களை எல்லாம் கேட்டோம்னா
எந்த ராசி என்பவர்களும் இந்த மாதிரியாக கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை பாடங்கள் இருக்கும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க, ஒரு பாரதியார் கண்ட ஒரு புதுமை நபர்களாக தான் அவர். பாரதியார் ஒரு புதுமை பெண்ணாக தான் இருக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஆணும் பெண்ணுமே சரி ஒரு புது மனிதராக ஒரு புது நபராக தான் இந்த உலகத்துக்கு இருப்பாங்க. அவர்களை பார்த்தா ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்ல அளவுக்கு அந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய முக பாவனைகளே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகாரத்தன்மையோட ஒரு தோரணையோட, ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய வேதனையும் வலியும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு முக பாவகங்கள்லாம் வரும். அந்த அளவுக்கு அந்த ஒரு தேஜஸ்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும் இருக்கும். இவர்களுக்கு இப்ப அந்த சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல வக்ரத்தன்மை பெறும்போது இந்த காலகட்டத்துல காதல் போன்ற தோல்விகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 22 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் தோல்விகள்ன்றது அதிகமாக இருக்கும். இந்த 4.5 மாதங்கள் அந்த தோல்விகளை நினைச்சு இவங்க ரொம்ப உள்ளம் அப்படியே மன வலி வேதனைன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் தான் சொன்னேன், இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு உறவுகளை நாடி ஒரு குடும்பத்தை நாடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதை தேடி சொல்லும் போது அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் காதல்ல இருக்கு அப்படின்னா குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் உங்களை ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர்களுக்காக முழுமையாக 24 மணி நேரமும் உழைச்சிருப்பீங்க. அவர்களினுடைய நிம்மதி அவர்களினுடைய சந்தோஷம் தான் உங்களுடைய முழுமையான சந்தோஷம் நினைச்சு நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா அது எல்லாத்தையுமே மாற்றி புரட்டி போட்ட ஒரு வாழ்க்கையாக தான் அந்த குடும்ப உறவுகள் உங்களை ஒரு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும். இந்த சனி வக்ரத்தன்மை ஆகப்பட்டது இதுக்கெல்லாம் ஒரு மாற்று நிவர்த்தியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ காதல்லையே தோல்வி அடைஞ்சது அப்படின்னா நீங்க உடனே இமிடியேட்டா ஒரு பொண்ணை பார்த்தோ இல்ல பையனை பார்த்தோ திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேரம். அடித்தடியா முடிவெடுப்பீங்க, அடித்தடியா திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறவுகள்ல உங்களுக்கு விவாகரத்தே ஆகுது, உங்களுடைய நபர்கள் குடும்ப உறவுகள் உங்களை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மறுமணம் செய்யக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான ஒரு வக்ரத்தன்மையை எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. எல்லா பிரிவுகளும் ஒரு நன்மைக்கே அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதுல ஒரு முரட்டுத்தனமான ஒரு தன்னம்பிக்கை முரட்டுத்தனமான ஒரு முயற்சி அப்படின்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புல எப்போதும் போலதான் உங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு வேலை இழப்புகளும் இருக்காது. சனி 5ஆம் இடத்துலயே வக்ரதமாக இருக்கிறதுனால வேலை விடணும் அப்படின்னு நினைச்சவங்க கூட விட மாட்டீங்க. அதை அப்படியே கடந்து சென்றுட்டு அதுல ஒரு நல்ல ஒரு உயர் பதவி வருமானம் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதாவது பொதுப்பணித்துறை அடுத்து பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை இந்த மாதிரியான பெரிய பெரிய பப்ளிக் இஷ்யூஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு விஷயங்களை அதாவது நெருக்கடியான உழைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதாவது ஒரு பேரிடர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இடைவிடாம ஒரு 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை போஸ்டிங் போட்டு உங்களை உயிரை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த வேலை பழுன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளியிடத்துல வேலை செய்யறவங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதே அமைப்பு தான். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் வேலை பழுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். அதற்குண்டான ஒரு வெகுமதி ஒரு அங்கீகாரம் ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக அதுவும் கொடுப்பாரு இந்த சனி வக்ரத்தன்மை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும்போது. இந்த மாதிரியான அந்த வேலையில நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மேற்படிப்புக்காக சில விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு தருணம். வெளிநாடு மட்டும் அல்லாது வெளி மாநிலத்திற்கும் அதாவது டெல்லி போய் படிக்கிறது, குஜராத் அந்த மாதிரியான அகமதாபாத் மும்பை இந்த மாதிரியான இடத்துல போய் படிக்கிறது. சில பேர் ஹைதராபாத் கர்நாடகா இந்த மாதிரியான இடத்துல போயிட்டு IIT IIM இந்த மாதிரியான இடத்துல படிக்கிறதுக்கெல்லாம் இந்த மேற்படிப்பு அப்படின்றது
மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட், வேற யாருக்கும் கிடையாது. விருச்சிக ராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சீட் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பாருங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த காலகட்டம் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் மிகவும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தோல்வி கலந்த ஒரு வெற்றிகள் இருக்கும். முதல்ல வரன் பார்க்கும் போது ரொம்ப விரக்தி அடையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வரன்கள் உங்களுக்கு தானாக கூடி வரும்போது அதுல ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம், இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஹார பைரவரை அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும். சம்ஹார பைரவர்ன்றது பாத்தீங்கன்னா அது ஆயுதங்களோட இருப்பார். அந்த மாதிரியான பைரவரை பிரார்த்தனை பண்ணும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள், உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அவமானங்கள், இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தெய்வ வழிபாடு இருக்க போது. நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.